கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களும். 1 சாமுவேல் 7:12 படி, இம்மட்டும் நம்மை காத்த எபினேசராகிய கர்த்தரின் சமாதானம் உண்டாவதாக. நான் உங்கள் சகோதரன் ஆபிரகாம், அவேர் ஆஸ்க் ஆபிரகாம் தளத்தின் ஆசிரியராக நம்முடைய புதிய யூடியூப் சேனலில் இந்த முதல் வீடியோ வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள், துக்கங்கள், இழப்புகள் மற்றும் சோதனைகள் வந்தபோதிலும் நம்மை அழிய விடாமல் இம்மட்டும் காத்த எபினேசர் இனிமேலும் தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன் என்று சொல்லினபடியே உதவி செய்து வழி நடத்தி வருகிறார் என்பதை நன்றியோடு அறிக்கை செய்வதுதான் எபினேசர். இது நம் விசுவாசத்தின் நம்பிக்கையின் அடையாளம். ஆபத்து காலத்தில் தேவன் செய்த அற்புத உதவியை நம்முடைய தலைமுறைகள் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக எழுதப்படும் ஒரு விசுவாச நினைவுச்சின்னமே இந்த எபினேசர். சாமுவேல் 7:12 சொல்லப்பட்டுள்ளது. என் பெயரை துதி சொல்லி வருவார்கள் என்ற வார்த்தையின்படி நாமும் ஸ்தோத்திரம் சொல்லி இந்த நிகழ்வுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்பா வருகிறோம். எங்களை அழைத்து செல்லுங்கப்பா. டாக்டர் ராதிகா அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு நாள். துதி என்பது அந்த அன்புக்குரியவருடன் அவர் கொடுத்த ஆண்டுகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவதாகும். வருகிற ஜூன் மாதம் 2ஆம் தேதி கர்த்தருடைய உன்னத மகளும் என் அன்பு மனைவியுமாகிய டாக்டர் ராதிகா அவர்களின் 1ஆம் ஆண்டு மரண நினைவு நாள், டெத் ஆனிவர்சரி. நீதிமொழிகள் 10:7 நீதிமானுடைய நினைவு ஆசீர்வதிக்கப்படும். இப்படியாக இந்த நாளில் நான் என் அன்பு மகள் ப்ரீஷியஸ் பிரைசி மற்றும் எங்கள் அனைத்து குடும்ப உறவினர்கள், நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகளின் குடும்பங்கள் மற்றும் நன்கு அறிந்து பரிச்சயப்பட்ட ஊழியக்காரர்கள் இணைந்து ஒரு கிறிஸ்துவ குடும்பமாக 1ஆம் ஆண்டு மரண நினைவு நாளை நாம் எப்படி பார்க்க வேண்டும், வேதம் இதற்கு என்ன வழிகாட்டுகிறது என்ற நற்செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 நமக்கு ஒரு உன்னதமான ஆறுதல் நிறைந்த மாபெரும் வாக்குத்தத்தத்தை அளிக்கிறது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இனி பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களுக்கு நீங்கி ஓய்ந்திருப்பார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போகும். இந்த மரணங்கள் உலகத்தார் பார்ப்பது போல அழிவல்ல, மாறாக அவை கிறிஸ்துவுக்குள் பாக்கியமானவை. விசுவாசத்தின் முக்கியத்துவம். எபிரேயர் 13:7 பிரியமானவர்களே, வேதாகமத்தில் எபிரேயர் 13:7 நமக்கு ஒரு உன்னதமான காரியத்தை போதிக்கிறது. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இந்த வசனத்தின் பொருள் என்னவென்றால், நம்முடைய முன்னோர்கள் நமக்கு முன்பாக விசுவாசத்தில் முன்மாதிரியாக நடந்தவர்களையும் நாம் எப்போதும் நினைவு கூற வேண்டும். அவர்களுடைய புனிதமான வாழ்க்கை முறையின் விளைவுகளை, அவர்கள் விட்டு சென்ற சாட்சிகளை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் காட்டிய அதே விசுவாசமும் நாமும் பின்பற்ற வேண்டும். என் மனைவி டாக்டர் ராதிகா அவர்கள் தன் வாழ்நாளில் கர்த்தருடைய வார்த்தையின்படி அனைவருக்கும் அன்புக்குரிய மற்றும் ஊழிய அர்ப்பணிப்புகளிலும் அர்ப்பணிப்புள்ள மகளாக வாழ்ந்து குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஊழியத்திற்கும் ஒரு விசுவாசத்தின் முன்மாதிரியாக திகழ்ந்தவர். கடந்த ஆண்டு இதே நாளில் கர்த்தருக்குள் நித்திரையடைந்திருந்தாலும் அவர் காட்டிச் சென்ற அந்த விசுவாச பாதையை நன்றாய் சிந்தித்து பார்க்கவே இந்த நாளை நாங்கள் பயன்படுத்துகிறோம். 3 pillars ட்ரினிட்டி இதில் முன்வைக்கும்படியாய் இந்த ஏவுதலை அவேர் ஆஸ்க் ஆபிரகாம் த்ரூ நாங்கள் தருகிறோம். 3 முக்கிய நிலைகளாக பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு கூட இந்த உலக நிகழ்வுக்குள்ளே வருகிறோம். உலகத்தார் நினைவு நாளை துக்க நாளாக பார்க்கலாம். ஆனால் இந்த தெய்வ வசனங்களின் அடிப்படையில் நம்மை போன்ற கிறிஸ்துவ குடும்பங்கள் ஒரு மரண நினைவு நாளில்
ஜப ஆராதனையை நடத்தும்போது அதன் கவனம் பொதுவாக திருத்துவத்தின் 3 முக்கிய நிலைகளின் மேல் தான் இருக்க வேண்டும். முதலாம் நிலை பிதா துதி. தேவன் டாக்டர் ராதிகா அவர்களை எனக்கு ஒரு நல்ல மனைவியாக, என் மகளுக்கு ஒரு நல்ல தாயாக, உங்களுக்கு ஒரு நல்ல சகோதரியாக, ஒரு மகளாக நல்ல நட்புறவை உருவாக்கி பேணுபவளாக தந்து எங்களுடன் மற்றும் உங்களோடு கூட வாழ செய்த அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டை ஒரு ஈவாக கிஃப்டாக நினைத்து அந்த நல்ல நினைவுகளுக்காக யோபு 1:21 1:21 கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று துதிபலி செலுத்துவதற்கு இந்த வசனமே மிகச்சிறந்த ஆதாரம். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி அறிதலோடு துதிப்பது ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தின் அடிப்படை விசுவாசம் என்பதை பவுல் விளக்குகிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:18 இன்படி எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் என்பது மகிழ்ச்சியான நேரங்களை மட்டுமன்றி இழப்பின் நினைவுகளையும் உள்ளடக்கியது. சங்கீதம் 34:1 தாவீது ராஜா தன் வாழ்க்கையின் இக்கட்டான சோதனையான காலகட்டங்களில் பாடியது போல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். துக்கத்தின் மத்தியிலும் நம் வாய் தேவனை துதிக்கும் பலிபீடமாக மாற வேண்டும் என்பதே நிலை. 2ஆம் நிலை குமாரன் உயிர்த்தெழுதலும் ஆறுதலும். மரணத்தை வென்ற குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நமக்கு ஆறுதல் அளிக்கிறது. யோவான் 11:25 மற்றும் 26 இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மேலும் 1 கொரிந்தியர் 15:20-22 சொல்லுகிறது, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரையடைந்தவர்களில் முதற் பலனானார். கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இது நமக்கு ஆறுதல் அளிக்கிறது. மேலும் இது தாவீதின் விசுவாச பார்வையாகவும் இருந்தது. உபாகமம் 34:8 மோசேக்காக அழுத துக்க நாட்கள் முடிந்தன என்று பார்க்கிறோம். நாம் வாழ்நாள் முழுவதும் நம்பிக்கையின்றி அழுது கொண்டிருக்கக்கூடாது. நெகேமியா 8:10 சொல்லுகிறது, துக்கப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். இப்படியாகத்தான் என் வாழ்க்கையிலும் ஒரு முறை நான் சோதிக்கப்பட்ட போது இந்த விசுவாசத்தை மறக்காமல் பற்றி கொண்டேன். ஆமாம், மறக்காமலும் பற்றி கொண்டேன். என் மனைவியின் 2வது பிரசவத்தில் என் அன்பு மகன் விக்டர் சாமுவேல் பிறந்து 5 நாட்கள் கழித்து இறந்து போனான். ஏற்கனவே நான் என் அம்மாவையும் என் சகோதரிகளை பற்றியும் சாட்சியாக சொல்லியிருக்கேன். அப்போதும் 2 சாமுவேல் 12:22-23 வசனங்களைத்தான் நான் பிடித்து கொண்டேன். பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ? இப்பொழுது அது மரித்து போனதுனால நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ணக்கூடுமோ? நான் அவனிடத்துக்கு போவேனே அல்லாமல் அவன் என்னிடத்துக்கு திரும்பி வரப்போகிறதில்லை என்றான். அதேபடி உலகத்தால் செய்யும் சடங்குகளோ அழுகையோ மரித்தவர்களை திருப்பி அழைத்து வராது. ஆனால் நான் அவனிடத்துக்கு போவேன் என்ற விசுவாச அறிக்கை ஒரு நாள் நாமும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நம்ம அன்பு கூர்ந்தவர்களை சந்திப்போம் என்ற உன்னத ஆறுதலை குமாரனாகிய இயேசு நமக்கு தருகிறார். 3ஆம் நிலைக்கு போவோம். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை மற்றும் மேலானவைகளை தேடுதல். வார்த்தைகளை நமக்கு தந்து நம்மை தேற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். கிறிஸ்துவ நினைவு நாள் ஜெபத்தில் நம்முடைய கவனம் முழுவதும் பூமியின் மேல் அல்லது மரித்தவர்களின் கல்லறையின் மேல் இருக்கக்கூடாது. மாறாக பரிசுத்த ஆவியானவர் நம் சிந்தையை பரலோகத்தின் நேராக திருப்புகிறார். கொலேசியர் 3:1 மற்றும் 2 சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே சிந்தியுங்கள். மேலும் இயேசு நமக்கு வாக்கு கொடுத்தபடி யோவான் 14:2 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன். முன்பே நம்ம சொல்லியிருந்த சத்தியம். 3 நாள் இந்த சத்தியத்தை குறித்து நம்ம விரிவாக பேசியிருந்தோம். இந்த ஸ்தலத்தில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இப்போது அந்த மேலான பரலோக ராஜ்யத்தில்
பிதாவின் வீட்டில் ஆயத்தம் பண்ணப்பட்ட வாசஸ்தலத்தில் இருக்கிறார்கள். எனவே நினைவு நாளில் நாம் கூடி ஆராதிக்கும் போது நம்முடைய சிந்தையும் ஆராதனையின் கவனமும் அந்த பரலோகத்தின் மேலேயே இருக்க வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். முடிவாக ஜெபத்தை ஏற்கிறதுக்கு முன்பாக என் அன்பு நேயர்களே, இந்த ஆஸ்க் ஆப்ரஹாம் சேனல் மூலம் தொடர்ந்து இத்தகைய விசுவாச விழிப்புணர்வு நற்செய்திகளை பெற சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்கவும். இப்போது நாம் இணைந்து ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் மற்றும் மரித்த குடும்ப அங்கத்தடைகளை கொண்ட குடும்பங்களையும் ஆசீர்வதியும். கர்த்தருக்குள் நித்திரையடைந்த உம்முடைய மகள் டாக்டர் ராதிகா அவர்களின் ஆசீர்வதிக்கப்பட்ட 1ஆம் ஆண்டு நினைவும், எங்கள் மகன் விக்டர் சாமுவேலின் நினைவும் மற்றும் சகோதரர்கள் சகோதரிகள் அப்பா இப்படியாய் இழந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் விசுவாச சாட்சிகளாய் நாங்கள் யாவரும் அநேகருடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக என் மகள் ப்ரீஷியஸ் பிரைஸையும் எங்கள் குடும்ப உறவினர்களுமாய் அப்பா மற்றும் வாட்ஸ்அப் காஸ்பல் மெசேஜ் ரீடிங் மினிஸ்ட்ரி குரூப்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நன்கு அறிந்து பரிச்சயப்பட்ட ஊழியக்காரர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தைகள் மூலமாக இந்த 19 வசனங்களை கொடுத்து தேவன் தாமே என்னுடைய மனைவியினுடைய இந்த 1ஆம் ஆண்டு நினைவு நாளை அவர் மரித்து அப்பா உம்மிடத்தில் இருக்கிறாள் என்ற விசுவாசத்தோடு உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதுபோல் அநேக ஜனங்கள் அநேக குடும்பங்கள் உம்மிடத்தில் விசுவாசத்தோடு திரும்பி வர இந்த அப்பா வார்த்தைகள் பிரயோஜனம் உள்ளதாக நீங்கள் மாற்றுங்க. உம்முடைய நாமம் மகிமைக்கான வேண்டப்படுகிற அந்த காரியங்களில் உம்முடைய சித்தம் மேலோங்கி இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு நன்றி சொல்லி தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றையும் இன்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.